ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 4 மாதம் முடிந்து 5வது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்குங்க. இந்த 5வது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய மாதம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஸோ ஆங்கில மாதத்தில் 5வதாக வந்திருக்கக்கூடிய மாதம் என்ன மாதம்னா மே மாதங்க. ஸோ இந்த மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையும் வைகாசியும் கலந்து வரும். இந்த மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலை அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தான் மாத ராசி பலன்களாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசினர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ மே மாத பலன்கள் முழுமையாக துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த மே மாதம் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, மே மாத பலன்களை இந்த வீடியோவில் துலா ராசினர் உங்களுக்கு அதிரடியாக பார்க்கலாம். துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், ஸ்வாதி விஷாகம் 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். அதனால் துலா ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மே மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் 3 கிரகங்களும் இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. அயனசயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த மாதம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைகிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் நடப்பதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த கிரகநிலைகள் இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல, கிரகங்களிடையே மாற்றங்களும் ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த கிரக மாற்றங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதே போல் 31ஆம் தேதி மே மாதம் அன்னைக்கு, அதாவது மே மாதம் அந்த நாள் அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்குது. நிறைய கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள், இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத துலா ராசிக்காரங்க இப்போ தெளிவாக இந்த வீடியோ நோட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அனைவருடன் நல்ல முறையில் பழகக்கூடிய துளாராசி நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை இந்த மாதம் முழுக்க தவிர்க்க வேண்டியது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. முன்கோபத்தை எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கும் உங்களுக்கு வழிவகை செய்யும் இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவு உண்டாகும். அந்த எதிர்பாராத செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். அதனால் எந்த ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக உடனடியாக இது பண்ணக்கூடாது. எதிர்பாராத பணவரவு இருக்குது. அந்த எதிர்பாராத பணவரவை கொண்டு நிறைய நீங்கள் சேமிப்பு பண்ண பாருங்கள். புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படும். இந்த நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுங்க. அப்படி நீங்கள் காட்டும்போது அந்த உதவி உங்களை வாழ வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் நீங்கும். ஸோ மொத்தத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மே மாதம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான பலன்களானது சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, தெரிஞ்ச இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து இனி பயனடைங்க. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிறிது மந்தமான நிலையானது காணப்படுங்க. மந்தமான நிலை காணப்பட்டாலும் வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையாத நிலை இருக்குங்க. ஸோ வருமானம் குறையாத நிலை இருக்கக்கூடிய இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் ஒர்க்கை செய்துக்கிட்டே இருங்க. அப்புறம் போட்டிகள் பற்றி கவலையை விட்டுருங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் போட்டி இருந்தால் தான் அது போட்டி, போட்டி இருந்தால் தான் அது தொழிலே.
போட்டி இல்லைன்னா அது தொழிலே இல்லை. அதனால் அதை பற்றிய கவலை விட்டுட்டு வியாபாரத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். அதுதான் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இந்த மாதத்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட வெளியூர் மாற்றங்கள் நிறைய உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோவப்படாமல் இருக்கிறது நன்மை தரும். ஸோ கோவப்படுறது, அந்த கோவத்தில் ஏதாவது தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் உத்தியோகத்தில் இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதம் எந்த தப்பு பண்ணாலும் அது உங்களோட வேலையை போகிற அளவுக்கு பாதிக்கும். அதனால் எந்த ஒரு சிறு தப்பும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்துக்கு நல்லது. பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது இந்த மாதத்துக்கு நல்லது. ஸோ குடும்ப உறுப்பினர்களிடம் ரொம்ப நிதானமாக இந்த மாதம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் துளாராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டணுமா. பணவரவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் தாமதப்படுறது எல்லாமே நீங்குமா. அதுக்கப்புறம் கோபத்தை தவிர்க்கிறது குடும்ப ரீதியாக நல்லது. ஸோ பெண்களும் துளாராசிக்காரங்க இந்த மாதம் கோபத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது இந்த டைம் நல்லது. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான காலகட்டம், பார்த்துக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கவனம் தேவைங்க. எதிர்பாலனத்திடம் பழகும்போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும் என்று கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கூட சகஜ மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறதும் நல்லது. ஸோ இந்த மாதம் மாணவர்கள் கூட ரொம்ப கவனமாக ஃபோக்கஸாக படிக்கணுங்க. ஆக மொத்தம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இப்படி தாங்க இருக்க போகுது. இதில் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளிடையே ஒத்த கருத்து ஏற்படும். வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்பு உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கைகூடும். மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரங்க இந்த தாள்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களே, இதற்கேற்ப இந்த மே மாதம் நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசணுங்க. அப்படி பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்க முடியும். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். துணிச்சலோடு ஈடுபட்டிங்கன்னா காரிய வெற்றி காண முடியும். பணவரவு திருப்தி தரும். வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரங்க எதிலும் ஒரு பேக் இருக்கிறது தான் இந்த மாதத்துக்கு நல்லது. அதே விஷாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த மாதம் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். அதனால் விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுனால பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்னென்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் தீப ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா இழுபறியான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். வாழ்க்கை வளம் பெறும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த மே மாதம் நீங்கள் செய்திடுங்க. ஸோ இந்த மே மாத ராசி பலனை நீங்கள் முழுசாக பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப மே மாதம் நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.